பங்குடை மங்கை உமை பங்குடை காசியில் விஸ்வநாதர் செங்கமல பாதமே சிந்தனை செய் நெஞ்சமே செல்வங்கள் வந்து சேரும் காசியில் கருணை பொங்கும் கங்கையாய் நின்றாய் போற்றி ஈசனாய் உலகமெல்லாம் இயக்கிடும் அருளே போற்றி பாசமும் பற்றுமிட்டோர் பற்றிடும் பரனே போற்றி தேசுடை விஸ்வநாதா நின் திருவடி போற்றி போற்றி. அருள் வேண்டி சிவாய நம மற்றும் தங்க சிவாய நம குழுவில் உள்ள தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய குழுவின் பேச்சு போட்டியை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் அறிவுசார் சான்றோர்களுக்கும் குழு தலைவர் திருமதி தங்கமணி அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம். நம்முடைய பேச்சு போட்டியின் தலைப்பு பிரபஞ்சத்தின் பேரதிசயம். பகலில் உறங்கிவிட்டு இரவில் உலாவரும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் வெள்ளை தேவதையான வெள்ளி நிலா நம் பிரபஞ்சத்தின் பேரதிசயம். உயிர்களுக்கெல்லாம் ஒளி தந்து உலகை காக்கும் மாதவன் இந்த பிரபஞ்சத்தின் பேரதிசயம். நாம் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்ததே பேரதிசயம்தான். எக்ஸ் ஹார்மோனாகவும் ஒய் ஹார்மோனாகவும் இருந்த நாம் எக்ஸ் ஆகி பெண்ணாகவும் எக்ஸ் ஒய் ஆகி ஆணாகவும் நாம் பிறந்து வளர்ந்து இந்த பூமியில் உலாவி வருகிறோமே, அதுவே பெரிய அதிசயம். நாம் இந்த தாய் தந்தைக்கு இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் பிறப்போம் என நிர்ணயித்து வைத்தானே இறைவன், அதுவே பிரபஞ்சத்தின் அதிசயம். நம் உடலில் எந்த இடத்தில் உயிர் உள்ளது என கேள்வி எழுகிறதல்லவா, அது வியக்க வைக்கும் அதிசயங்களுக்கெல்லாம் பேரதிசயம். கல்லுக்குள் தேரைக்குள் கருப்பைக்குள் இருக்கும் உயிருக்கும் சேர்த்து உணவளிக்கின்றானே இறைவன், அதுவே பிரபஞ்சத்தின் அதிசயம். பூமி பந்து சுழல்வதும் இரவு பகல் உண்டாவதும் பருவநிலை மாற்றம் ஏற்படுவதும் ஒருபுறம் தண்ணீராகவும் மறுபுறம் வறண்ட நிலப்பரப்பாகவும் இருந்து இந்த உலகத்தை காற்று ரட்சிக்கிறதல்லவா இந்த பூமி, அதுவே பெரிய அதிசயம். உலக உருண்டையில் காடுகள், நிலங்கள், மரங்கள், மணற்பாங்கான ஏரிகள், குளங்கள், மலைகள், பாறைகள், பள்ளத்தாக்குகள் அனைத்துமே அதிசயம். ஆதவன் உதிப்பதும் சந்திரன் வருவதும் இரவில் சந்திரன் வருவதும் அவை இரண்டும் தத்தம் வேலைகளை செவ்வனே நொடி தவறாமல் செய்து இந்த உலகத்தை இயக்குவதும் அதிசயத்திலெல்லாம் அதிசயம். எல்லாவற்றுக்கும் மேலாக மனித அகங்காரத்தை மாற்றி அமைக்க இறைவன் எனும் ஒரு ஆதி சக்தி உள்ளது என்பதை எண்ணி மனம் துடிக்கிறதல்லவா, அதுவே பிரபஞ்சத்தின் அதிசயம். நிலம் அகழ்வாரையும் தாங்கும் நிலமானது தன்னை சரியான முறையில் பயன்படுத்தி உழுது விதை விதைத்தால் அது விளைச்சலை உண்டாக்கி அதன் மூலம் உலக உயிர்களின் பசிப்பினியை மாற்றி இந்த உலகையே செழிப்படைய வைக்கிறதல்லவா நிலம், பிரபஞ்சத்தின் பேரதிசயம். நீர், கடல் நீர் ஆவியாகி மேகங்களால் சூழ்ந்து மழை பொழிகின்றன. ஒரு துளி உப்பு இல்லாத மழை நீரானது கடலில் விழும்போது அவை உப்பாக மாறுகிறது. இந்த கடலானது சிறிய சிப்பி நத்தையிலிருந்து பெரிய நீலத்திமிங்கலம் வரையுள்ள அனைத்து உயிர்களுக்கும் புகலிடமாக திகழ்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களுக்கும் காரணமாக அமைந்து கடல் போக்குவரத்தால் வாணிபம் செழிப்படைய செய்வது அதிசயத்திலெல்லாம் அதிசயம். காற்று, மனிதன் தான் உண்டாக்கும் மரங்களிலிருந்தும் அவை தாமாகவே அடர்ந்து படர்ந்து உயர பறந்து இயற்கையாகவே வளர்ந்து வரும் காடுகளிலும் மரங்கள் வெளியிடும் வாயுவான ஆக்சிஜன் மனித உயிர்களுக்கு பெரும் பங்கு வகிக்கிறது. நமக்கு தேவையான பிராண சக்தியை அளிக்கிறது. பின்பு மனிதனுக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடும் வாகன புகையிலிருந்து வெளிவரும் கரியமில வாயுக்களையும் மரங்கள் உள்ளிழுத்து கொண்டு மனித சமுதாயத்திற்கு பெரிய உதவியை செய்து மனித உயிர்கள் வாழ அதிசயங்களெல்லாம் அதிசயத்தை செய்து கொண்டே நாள்தோறும் இருக்கின்றன. ஆகாயம், விண்மீன்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், அவை சுற்றும் கால அளவுகள் அனைத்துமே ஆகாயத்தில் அதிசயம். நெருப்பு, ஆரம்பத்தில் சிக்கிமுக்கி கல்லை உரசி நெருப்பை கண்டுபிடித்த மனிதன் இன்று எரிமலைகள் வெடித்து சிதறும் அவைகளிலிருந்து உருவாகும் லார்வாக்களின் வெப்பநிலையை கணக்கிட முடியாமல் திணறுவது அதிசயங்களிலெல்லாம் அதிசயம். பறவைகள், சிறு பறவைகள் கூட தன் சிறகுகளை விரித்து வானில் பறப்பது அதிசயம்.
அந்த பறவைகள் எழுப்பும் ஓசையோ அதிசயமோ அதிசயம். குறிப்பாக காக்கா என கரையும் காக்கைக்கும், கூ கூ என கூவும் குயிலுக்கும், தோகையை விரித்து அகவும் மயிலுக்கும், கொக்கரிக்கும் கோழிக்கும், பேசும் கிளிக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள்தான் யார்? அதை நினைத்தால் அப்பப்பா பிரபஞ்சமே பேரதிசயம். மனிதன் ஓரறிவு, ஈரறிவு என பல உயிர்களை படைத்த இறைவன் மனிதனுக்கு 6ஆம் அறிவு என்ற சிந்திக்கும் அறிவை வைத்தானே, அதுவே பிரபஞ்சத்தின் பேரதிசயம். மனிதன் தன் அறிவை கொண்டு பூமியிலிருந்து சந்திரனுக்கும் மற்ற கோள்களுக்கும் செயற்கை கோள்களை ஏவி வானூர்திகளை பறக்கவிட்டும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினாலும் ஒரு புல்லை கூட இயற்கையை உண்டாக்குவது போல தாம் உண்டாக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மையாகும். பணம். மனிதன் படைத்த பல பரிணாமங்களில் பணம் என்ற ஒன்றுதான் பிரபஞ்சத்தின் அதிசயமோ அதிசயம். இந்த உலகத்தையே குத்தகைக்கு எடுத்துள்ள மொத்த வியாபாரிதான் பணம். இதன் சந்தையில் விலை போகாத சரக்குகளே இல்லை எனும் அளவிற்கு உலக உயிர்களை ஆட்டி படைத்து உருட்டி மிரட்டி இருப்பவனிடம் கர்வமும் இல்லாதவனிடம் ஏக்கமும் கொண்டு இந்த உலகையே வலம் வரும் உன்னத வண்ண காகிதம் பணமே இந்த பிரபஞ்சத்தின் பேரதிசயம். இறுதியாக மரணம். மரணம் என்ற ஒன்றுதான் மனிதனால் நிறுத்தி வைக்க முடியாத ஒரு யதார்த்தமான உண்மையாகும். அதிசயங்களிலெல்லாம் மிகப்பெரிய அதிசயம் மரணம். அதை மகாபாரதத்தில் தேவதை ஒன்று தர்மனிடம் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே வரும். அதற்கு பொறுமையாக விடை அளிப்பார் தர்மர். இறுதியாக அதிசயங்களிலெல்லாம் பெரிய அதிசயம் எது என்று கேட்கும் தேவதை. அதற்கு தர்மர், நேற்று இருந்த மனிதன் இன்று இல்லாமல் நம் கண்முன்னே நிகழும் மரணத்தை கண்டும் மனிதன் இவ்வுலகத்தை கைப்பற்றி கொன்று அடித்து கொள்கிறான் அல்லவா, அதை பார்த்தால் எனக்கு அதிசயங்களெல்லாம் மிகப்பெரிய அதிசயமாக தெரிகிறது என்று கூறுவார். இதனையே வான்புகழ் கொண்ட வள்ளுவர், நெடுநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று கூறுகிறார். ஆகவே மரணம்தான் அதிசயங்களிலெல்லாம் மிகப்பெரிய அதிசயம். ஆகவே நாம் பிரபஞ்சத்தை சேதப்படுத்தாமல் இயற்கையை காப்போம். இனி வரும் தலைமுறைக்கு பிரபஞ்சத்தின் பெருமைகளை எடுத்து கூறி பிரபஞ்சத்தை போற்றுவோம். வாழ்க பிரபஞ்ச சக்தி. அருள்வேண்டி சிவாயனமா மற்றும் தங்க சிவாயனமா குழுவிற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.